முதலமைச்சரோடு பேசுகிற போது அது சம்பந்தமாக பேசுவதற்கு நேரம் இருக்கவில்லை. ஆனால் திருமதி கனிமொழியோடு பேசுகிற போது நான் 2 வருடங்களுக்கு முன்னர் கூட அதை குறித்து அவரோடு பேசியிருந்தேன். இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்பாடு. மத்திய அரசாங்கத்தோடு தான் ஒரு அமைச்சரவை குழுவிலே 2016ஆம் ஆண்டு கூட நான் போய் பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே 2017ஆம் ஆண்டு ஒரு கூட்டறிக்கை கூட வெளியிடப்பட்டது. அதிலே இந்த இழுவை மடிப்படகு தொழில் முறை நிறுத்தப்பட வேண்டும் என்று 2 அரசாங்கங்களும் இணங்கின. அது இணங்கினதற்கு பிறகுதான் நான் தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வந்த சட்டம் அரசாங்கத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு இழுவை மடி படகு தொழில் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது தடை செய்யப்படுவதற்கான நியாயங்களை இந்திய மத்திய அரசுக்கு நான் படங்கள் மூலமாக கூட அந்த வேளையிலே காண்பித்திருக்கிறேன். எங்களுடைய சுற்றுச்சூழல் விசேடமாக கடலினுடைய அடிப்பகுதி முற்றாக நாசமாக்கப்படுகிறதை காண்பிக்கிற பல வீடியோக்களை கூட காண்பித்திருந்தோம். ஆகையினாலே அந்த தொழிலை தடுப்பது தான் இதற்கு பிரதானமான விடயம். எல்லை தாண்டுவது என்பது இடது பகுதியினர் கூட சில வேளைகளிலே நீரிலே ஒரு கோடு கீறி இருப்பது கிடையாது. அது ஒரு சிறிய நீரிணையிலே அது நிகழக்கூடும். ஆனால் இழுவை மடிப்படகு தொழிலை செய்ய முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் எல்லையும் தாண்டி வருகிறார்கள். ஆகையினாலே அது சுற்றுச்சூழலுக்கு நீண்டகால வாழ்வாதாரத்துக்கு மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு விடயம். அது இலங்கை மீனவர்கள் செய்தாலும் இந்திய மீனவர்கள் செய்தாலும் அது சட்டப்படி தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம். அந்த சட்டத்தை நான் தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வந்து 2017ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தினாலே இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண முடியும். இழுவை மடி படகு தொழிலுக்கு இந்தியாவிலே இருக்கிற நாட்டுப்படகு மீனவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆகையினால இது மீனவர்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனையாக காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தொழில் முறையை முற்றுமுழுதாக தடுக்க வேண்டும். அதுக்கான சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துவதிலே இலங்கை அரசாங்கம் பின்னடிக்கிற காரணத்தினாலே கடந்த சில வருடங்களாக பின்னடித்தது. இந்த அரசாங்கம் சொல்லுகிறார்கள் நாங்கள் அதனை அமல்படுத்துவோம் என்று. அதனை சரியான முறையிலே அமல்படுத்தினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். இது சம்பந்தமாக அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது எல்லை தாண்டுகிறது என்ற விடயத்தை முன்னிறுத்தாமல் இந்த இழுவை மடி படகு தொழிலை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அதுக்கு இணங்குகிறார்கள். ஒருவரும் அதுக்கு இணங்க மறுக்க முடியாது. அது சுற்றுச்சூழலை கடல் அடிப்பகுதியை நாசமாக்குகிறது என்ற உண்மையை எவருமே மறுக்க முடியாது. ஆகையினாலே அந்த அடிப்படையிலே இதற்கு ஒரு தீர்வு காணலாம். அந்த விதமாக இந்த பிரச்சனையை நாங்கள் முன்வைத்து செயற்பட்டால் இதற்கு தீர்வை காணலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு குறைய தொடங்கி இருக்கிறது என்று பலர் கருதுகிறார்கள். அதற்கு விலைவாசி உயர்வு ஒரு முக்கிய காரணம். நாடு சிக்கியிருக்கிற இந்த பொருளாதார சிக்கலிலே இருந்து மீள்வது என்பது இலகுவான விடயம் அல்ல. ஆகையினாலே இப்படியான சூழ்நிலையிலே இப்படியான சம்பவங்கள் நடைபெறுவது சகஜம். ஆனால் மக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொண்டு செல்வதற்கு ஏதுவாக பொருளாதார சூழ்நிலை இல்லாமல் போகுமாக இருந்தால் நிச்சயமாக அது இந்த அரசாங்கத்தை பாதிக்கும். இந்த அரசாங்கம் கொடுத்துக்கிற வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றாமல் விடுகிறார்கள் என்று தான் மக்களும் கருதுவார்கள். நியாயமாக அந்த கருதுகோளை எடுத்துக்கொள்வார்கள். ஆகையினாலே பொருளாதார நிமிர்வு என்ற விடயத்திலே இந்த அரசாங்கம் சரியான திசையிலே பயணித்து சரியான விதத்திலே வெற்றி அடையாவிட்டால் அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி தடுக்கப்பட முடியாது.